ஜெவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். ஞானியை தேடாதே, ஞானத்தை தேடு. ஒரு இருட்டு அறையில் ஒரு விளக்கை பற்ற வைத்தால் அதன் ஒளிக்கு வடிவம் உள்ளதா? அதுதான் பெயரை கூறுகிறதா? இல்லை. இப்படி தான் நாமும் ஒளி வடிவத்தில் இருப்போம். அதனால தான் ஆஞ்சநேயர் ராமரிடம் கேட்டார், வைகுண்டத்தில் உன்னை ராமன் என்று அழைப்பார்களா என்று. அவர் இல்லை, என்னை நாராயணன் என்றே அங்கு அழைப்பார்கள் என்று கூறினார். அப்படியானால் எனக்கு வைகுண்டம் வேண்டாம், நான் ராமநாமம் கூறும் இந்த பூவுலையிலே இருக்கிறேன் என்று கூறினார். அதைத்தான் கூறுகிறோம். வேறு நிலைக்கு சென்று விட்டால் நாமம் ரூபம் மறைந்துவிடும் அல்லது மாறிவிடும். குப்பை தொட்டி தானாக எதையும் நிரப்புவதில்லை, நீதான் குப்பை தொட்டியை நிரப்புகிறாய். அதுபோல் மனம் எதையும் வைத்துக் கொள்வதில்லை, நீதான் மனதை நிரப்புகிறாய். விதை விதைத்தவனுக்குத்தான் தெரியும் தண்ணீர் எந்த அளவுக்கு ஊற்ற வேண்டும், பாத்தி கட்ட வேண்டும், அதை பாதுகாப்பாக எப்படி என்று. அவர் பருவத்திற்கு தக்கபடி அளவாக தண்ணீர் விடுவார். பூக்கும்போது ஒரு அளவு, காய்க்கும்போது ஒரு அளவு, பழுக்கும்போது ஒரு அளவு. மரம் தன் இஷ்டத்துக்கு நான் 18 வயது ஆகிவிட்டேன், எவ்வளவு தண்ணீர் வேண்டுமானாலும் குடிப்பேன், எப்படி வேண்டுமானாலும் குடிப்பேன் என்று நினைத்து ஒரு குடம் தண்ணீருக்கு பதில் 10 குடம் தண்ணீரை எடுத்தால் அந்த மரம் பிறகு அழுகி பட்டு போய்விடும். பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை என்று பாத்தியையும் அந்த மரம் உதைத்து விட்டால் நீரும் அதில் தங்காது. பிறகு அதற்கு தண்ணீர் கிடக்காமல் வாடி பட்டு போய்விடும். 18 வயதுக்கு மேல் வாழ்வது உங்கள் இஷ்டம் என்றால் எங்களிடம் நீங்கள் ஏன் வளர வேண்டும், இருக்க வேண்டும்? அந்த சுதந்திரம் இயற்றை விடமே சென்று வாழ வேண்டியதுதானே. விதைத்தவனுக்கு தெரியாதா அதை எப்படி வளர்க்க வேண்டும் என்று? நீங்கள் தான் யோசனை செய்ய வேண்டும். இறைவன் பணத்தை படைக்கவில்லை, நீதான் பணத்தை படைத்து அதற்கு மதிப்பு கொடுத்து வைத்திருக்கிறாய். நீ படைத்த பணத்தை மலை, நதி, கடல், காற்று, நெருப்பு, நாய், நரி, பறவைகள், மிருகம் இவைகளிடம் கொடுத்து பார், எதுவும் திரும்பி கூட பார்க்காது. அதற்கு நீ பெரிய மதிப்பு கொடுத்து இறைவனுக்கே நீ காசை போடுகிறாய். இறைவனுக்கு காசை போட நீ யார்? குழந்தை நீ கொடுக்கும் பணத்தை விரும்புவதில்லை என்று கூறினார்கள். நீங்கள் நினைப்பது போல் தங்கமும் பணமும் செல்வம் அல்ல. அருட்செல்வம், செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் காணும் உல. குறள் 241 சொல்கிறார். என்று வள்ளுவர் வாக்குப்படி செல்வம் என்றால் அருளை பெறுவதுதான் பொருட்செல்வம். அற்ப மனிதர்களிடம் கூட இருக்கும் பொருள் இருப்பதால் அந்த அற்ப மனிதர்கள் உயர்ந்தவர் என்ற நிலைக்கு அருகதை அற்றவர். இறைவன் ஒன்றே என்று கூறியவர்கள் இறைவன் ஒன்றே தவிர பிரம்மத்தை வேறு ஒன்றும் இல்லை என்று கூற முடியவில்லை. ஏனெனில் அந்த நிலைக்கு பிரம்மம் சென்ற பின் இங்கு இருக்க முடியாது. கோடியில் ஒருவரே அதை அறிவார். கீதையில் கிருஷ்ணன் அதைத்தான் கூறுகிறார். கோடியில் ஒருவனே என்னை அறிகிறான். பிரம்மமே கிருஷ்ணன் உனக்கு உபதேசம் செய்கிறார். ஆத்மா அறிவுமயமானது, பரிசுத்தமுமானது, உடல் பரிசுத்தமானது. அழுக்கடைந்து இருக்கும்போது மனிதர்கள் இரண்டையும் ஒன்றாக காண்கிறார்கள். இதை காட்டிலும் வேறு எதை அஞ்ஞானம் என்று சொல்வது? ஆதிசங்கரர் கூறுகிறார். ஆத்மா பிரம்மம் அறிவுமயமானது, ஒளி ரூபமானது. ஒளியில் எந்த மாசும் கிடையாது, பரிசுத்தமானது, தூய்மையானது. மாமிசத்தோடு ஒளி ஒட்டாது, இரண்டையும் ஒன்றாக காணக்கூடாது. அறையில் எரியும் விளக்கொளி எதனோடும் ஒட்டாது, பிரம்மம் எதனோடும் ஒட்டாது. உணவை மட்டுமே ருசிக்கும் உடல் அதற்கு எவ்வளவு விலை உயர்ந்த ஆடைகளை அணிவித்தாலும், தங்க மாலைகளை அணிவித்தாலும் அதை திரும்பி கூட பார்க்காது. அந்த ஆடையில் உணவுகள் சிந்தினாலும் கூட அதை எட்டி கூட பார்க்காது. அதுபோல் இறைவன் உன் எண்ணத்தையே பார்க்கிறான். நீ கொடுக்கும் தேங்காய், பழம், பூ, ஆடைகளை பார்ப்பதில்லை. பணத்தை நீதான் உயர்ந்ததாக உயர்த்தி வைத்திருக்கிறாய். 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்றவுடன் அந்த நோட்டுக்கு வெறும் பேப்பர் ஆகிவிட்டது. அதை கொடுத்தால் 50 ரூபாய், 5 ரூபாய் மிட்டாய் கூட கிடைக்காது. 500 ரூபாய் நோட்டு செல்லும் என்று அதற்கு நீ மதிப்பு கொடுத்து வைத்திருப்பதால் அது செல்லுபடி ஆகிறது. ஆக பணத்திற்கு மதிப்பு கொடுத்து அதை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் நீயே, அது வேறு எங்கும் செல்லாது. ஒரு பொருள் உயர்ந்ததாக இருந்தால் அது எப்பொழுதும் எந்த நிலையிலும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பொருள் இந்த உலகில் எதுவும் இல்லை. எல்லாம் மறையும் பொருட்களாக உள்ளது. எதற்கும் மதிப்பு கிடையாது. புயலுக்கு தங்கம் பணம் தெரியாது, சுனாமி வந்தால் அதற்கு தங்கம் பணம் தெரியாது. பூமி அதிர்ந்தால் அதற்கு தங்கம் பணம் தெரியாது. செல்வம் என்றால் ஞானத்தை தான் செல்வம் என்று வள்ளுவரும் பெரியவர்களும் கூறியிருக்கிறார்கள். மது அருந்தினால்தான் போதை வரும், ஆசையை எண்ணினாலே போதை வரும். காமம் கொடி கூட கம்பத்திற்கு கட்டுப்பட்டு இருந்தால்தான் பறக்க முடியும். அதுபோல நீ இறைவன் விதித்த விதித்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால்தான் வாழ்க்கையில் உயர பறக்க முடியும். கொடி கம்பத்துக்கு கட்டுப்படவில்லை என்றால் கீழே விழுந்துவிடும். அதுபோல இறைநிலைக்கு நீ கட்டுப்படாவிட்டால் மண்ணில் வீழ்ந்து விடுவாய். இறைவன் ஒருவர், இறைவன் ஒன்றே, பிதா ஒருவரே என்று கூறுகிறார்.
பரிசுத்தமான ஆவி என்கிறார். ஆம், அதுதான் பிரம்மம். ஒருவர் இறை தூதர் என்று கூறுகிறார். பிரம்மத்திலிருந்து உதித்த அரூபம் இறைவன் ஒருவரே என்று கூறுகிறார். பிரம்மஞானிகளும் இறைவன் ஒருவரே என்று கூறுகிறார்கள். இவர்கள் எல்லோரும் பிரம்மத்தை வைத்தே இறைவன் ஒருவரே என்று உள்ளார் என்று, இறைவனை தவிர இங்கு வேறு யாரும் இல்லை என்பதை உண்மை பொருள். ஆம், அது உண்மை. பிரம்மம் மட்டுமே உள்ளது, மற்றவையெல்லாம் பொருள்களாக உள்ளது. மனிதர்கள் உட்பட ஒரே பொருள் பிரம்மம் மட்டுமே உள்ளபோது, நீங்கள் இல்லாத போது நீங்கள் தனியாக எதை எடுத்துக்கொள்ள முடியும்? உண்மையை உணருங்கள். இங்கு பிரம்மத்தை தவிர ஏதுமில்லை. மாயமாகும் பொருள்களை நீ என்று ஏமாறாதே. வணக்கம்.